இப்பொழுது மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய விளையாட்டுத்துறை செயலாளர் தயாநிதி மாறன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அன்பார்ந்த நமது அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் RS பாரதி அவர்கள் தலைமையிலே இன்று நம் கழக தலைவர் கட்டளையேற்று தமிழ்நாட்டையும் தமிழை பாதுகாக்கின்ற வகையிலே இன்று சென்னை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், கழகத்தின் முக்கிய பொறுப்பை வகித்தவர்கள், குறிப்பாக பெருந்திரளாக மகளிர் அணியை சார்ந்தவர்கள், தோமாசாவை சார்ந்தவர்கள், இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் மற்றும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் பெருந்திரளாக திரையை இன்று ஒத்த குரலிலே தமிழ்நாட்டின் மாண்பை சீரழிக்கின்ற ஆளுநரை நிறுத்து, இவரை விட்டால் வேற யாரும் சிறப்பாக இவ்வாறு ஆர்ப்பாட்ட குரலை எழுப்ப முடியாது என்பதற்கு பெயர் புகழ்ந்த எங்கள் தாயகம் கவி அவர்கள் அரை மணி நேரம் தொடர்ந்து என்ன சொல்ல போறாரு அடுத்து நமக்கே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் சிறப்பான முறையிலே அவருக்குரிய பாணியிலே இன்று நம்ம எல்லாம் ஒருமித்த குரலிலே இந்த ஆளுநர் செய்வது தவறு, இது இங்கே மட்டும் ஒழிக்க கூடாது, தமிழகம் எங்கும் ஒழித்திட வேண்டும், ஏன் இந்தியாவிற்கே சென்று இந்த ஆளுநரை தேவையில்லை தேவையில்லை இதை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இந்திய அரசின் அமைப்பின் சட்டத்தின்படி நாடாளுமன்றத்துக்குள்ள இந்தியாவுக்கே தலைவர் யார் என்றால் ஜனாதிபதி. ஜனாதிபதி என்றால் அவர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனாலும் அவரும் கவர்னரை போலதான், வெறும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ, ஒன்றிய பிரதமர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் அவர் செய்திட வேண்டும். தானாக அவர் எதையும் செய்திட முடியாது. அது எப்படி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜனாதிபதி. இன்று பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் முதல் உரையை அவர் தான் பேசுவார். அந்த உரையை யார் தயாரிக்கிறார் என்றால் பிரதமர் தலைமையிலே அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவு செய்வார்கள். இதைதான் நமது அந்த அரசின் சாதனை, அந்த அரசின் சாதனை அவர் பேசுவார் ஜனாதிபதி. வேற ஒரு வார்த்தை, ஒரு கமா கூட அவர் போறதுக்கு ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை. இவரு தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆயிட்டு அங்கங்க போய் ஐயா வேலை கொடுங்க ஐயா, எங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்னர் பதவி கொடுங்க ஐயா, நானும் சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பதவி காலம் முடிஞ்சுதா ஒழுங்கா வீட்டுக்கு போலாமே, போய் நான் தமிழ்நாட்டை அரசு எதிர்க்கிறேன், யார நம்ம தலைவர் தளபதியை எதிர்க்கிறார், ஒன்னும் கொடுக்க முடியாது, விட்டுருவோம் வர்றாங்க தளபதி. இந்த திராவிட மாடல் அரசுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன, மகாராஷ்டிரா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலை பாதிதான் மகாராஷ்டிரா, ஆனால் உற்பத்தி திறன் மகாராஷ்டிராவிட அதிகமானது தமிழ்நாடு தான். காரணம் நம் தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் தான். நான் கேட்கிறேன், என்ன மரபு? நீ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க சொல்றதை தானே செய்யணும், நீயா ஒன்னும் செய்ய முடியாது. செய்யலாம், எங்க செலவுல இவ்வளவு பார், ஒரு பெரிய அரண்மனை, யாருக்கு? இவருக்கு அரண்மனையில நீ நடந்து போ, தூங்கு, என்ன வேணா செய். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு வந்து விட்டால் எங்கள் முதல்வர் எங்க அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை தானே செய்ய வேண்டும். செஞ்சல்ல, இது போல செய்யாத மாதிரி புதுசா இவர் செய்யற மாதிரி முதல்ல செஞ்சல்ல, முதல்ல இப்ப இதுக்கு பதவி முடிஞ்சு போச்சு, எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தையா தக்கனத்தாலும் அதற்காக எங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துவியா? போன முறையே ஒரு நிகழ்ச்சியில திராவிடங்கள் திருநாடு சொல்லே எடுத்த
அதற்கே எங்க மக்கள் பரவாயில்ல மன்னிச்சு விட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள். அதன் பின் விளைவுகள் நீங்கள் தயாராக. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினர் வெறும் நியமனம் தான், தற்காலிக பதிவுள்ள இந்த ஆளுநர் தொடர்ந்து வேண்டும் என்றே இன்றைக்கு இந்தியாவில் தலை சிறந்த முதல்வர் யார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதே போல் தலை சிறந்த மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். இதை நீங்க தகர்த்த பாதைகள் உங்க பருப்பு இங்க வேகாது வேகாது என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக செயல்பட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் கண்டன உரை. இந்த சிறப்பான கண்டன கூட்டத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்டன குரல் எழுப்பிய அன்புக்குரிய நாடாளுமன்ற குழு உறுப்பினர் தலைவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களே, இந்த சிறப்பான கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, ஒன்றுபட்ட சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, மாவட்ட கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகிக்கின்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்களே, பல்வேறு அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பெருமக்களே, கழகத்தின் உடன்பிறப்புகளே, நேற்றைக்கு நம்முடைய உயிரின மேலாண் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கு இணங்க இன்றைக்கு தமிழ்நாடே கொந்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் கழகத்துடைய உடன்பிறப்புகள். அதனுடைய முத்தாய்ப்பாக தான் இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே சிங்கார சென்னையில் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை கூட்டத்தை கூடியிருக்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்கும்போது இன்றைக்கு இந்த ஆளுநருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை நாம் குரல் மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்றோம். சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் இது மாதிரி கண்டன குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தயாநிதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஆளுநருக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த நாட்டிலே இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன வாய்ப்பு இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களுக்கு என்ன பணி இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழக அரசுக்கு நம்முடைய அன்பு தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு ரூபாயை கூட நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருவாயை வைத்து இந்தியா துணைக்கண்டமே வியப்பிக்கின்ற அளவிற்கு பாராட்டுகின்ற அளவிற்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே நீங்கள் ஒரு கணம் எண்ணி பாருங்கள், மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய நிதியை வைத்து இவ்வளவு சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறார் என்பதை மக்கள் எண்ணி பார்க்கின்றார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் தொடர்ந்து இந்த ஆளுநர் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை காட்டி வருகின்றார்கள். விரைவில் அவரை தமிழ்நாட்டை விட்டு விரட்டுகின்ற காலம் வரும். அதற்கு அவர்கள் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள், கழகத்துடைய முன்னோடிகள், கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதற்கு முதற்கட்டமாக எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, இவ்வளவு சிறப்பான முறையில் இந்த கண்டன கூட்டத்திற்கு சிறப்பான முறையில் தன்னுடைய வேகமான அறிவிப்புகளை முழக்கங்களை எழுப்பிய தாயம் கவி அவர்களுக்கும் திடீர் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அவர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சி, அந்த வேகத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த வேகம் உணர்ச்சி வருவதை நம்மாலே கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே நாம் பெருமைப்படுகிறோம். தொடர்ந்து இது மாதிரி கண்டன கூட்டங்கள் நடைபெறுவதற்கு இந்த ஆளுநர் இடம் தரக்கூடாது என்பதை தெரிவித்து,
எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மாதவரம் சுதர்சனம் அவர்களையும், ஆரணி சேகர் அவர்களையும், மயிலைத்தா வேல் அவர்களையும், ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் வரவேற்று இப்பொழுது நிறைவாக கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்கள் கண்டன உரை ஆற்றி ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைப்பார். தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டு, தொடர்ந்து புண்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவியை எதிர்த்து நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் கட்டளை ஏற்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தலைமை கழக செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவையின் துணைத் தலைவர் தயாநிதி மாறன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இந்த மேடையிலே இவ்வளவு சிறப்பாக கோஷங்களை எழுப்பி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் எல்லாருடைய பாராட்டுக்களையும் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அவரோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும், இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும், நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஹேட்ரிக்னு சொல்லுவாங்கல்ல, இது 3வது ஆண்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. அது எதுல? இந்த பிள்ளைங்க எல்லாம் பரீட்சைக்கு போகும், பரீட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க, படிக்காம போயிட்டு டீச்சர் கிட்ட இல்லைன்னா அம்மாட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. சுண்டு விரல்ல வலிக்குது, வயிறு சரியில்லை, பல்லு வலிக்குது, ஏதாவது கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க. அததான் நம்முடைய ஆளுநர் 3 வருஷமா செஞ்சு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. நீங்க வீட்ல இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க. எங்க முதலமைச்சர் சரி போனா போது வீட்லயே இருன்னு சொல்லி விட்டுருவாரு. அதனால நீங்க எதுக்கு அங்கேருந்து வந்து அப்புறம் பாதியில ஓடுறது? எங்களுக்கு பழகிடுச்சு. எங்களோட எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓட செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல, எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம்? வீட்டுல இருந்தே சொல்லுங்க நான் வரலன்னு. சரி சரி பரவாயில்ல நீ வீட்டுல இருப்பா ரெஸ்ட் எடுன்னு விட்டுருவாரு. நல்ல மனிதன். அதனால எல்லாருக்கும் அன்போடு அக்கறையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் உங்களையும் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுருவார். நீங்க வராதீங்க, தயவு செய்து வந்து அசிங்கப்படாதீங்க. எனக்கே பாவமா இருக்கு. சரியா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? சட்டமன்றத்திலே இதுதான் நாங்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, வழிமுறை. இதுதான் எங்களுடைய சட்டம்.
தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். நாங்க தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை, அதற்கும் இடம் இருக்கிறது தமிழ்த்தாய்க்கு பிறகு. நீங்க ஏன் முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி, எங்கள் தந்தை பெரியார் உட்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில ஓடி வந்தவங்க. உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த நாட்டிலே ஒரு போர் மூண்ட போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்க எங்க இருந்தீங்க? அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது, இந்த தேசத்தை காப்பாற்றுவது, இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும். இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள். அதனால நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. நாங்கெல்லாம் PhD பாஸ் பண்ணிட்டோம். நீங்க இன்னும் ஸ்கூல்ல நிக்கிறீங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல காரணம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம ஓடி வந்துட்டு இருக்கீங்க. அதனால வேண்டாம், அந்த வேலை விட்டுருங்க, அது வேண்டாம். இப்ப ஃபுல் பேண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை போராட்டம் உயிர் தியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் என்று சொல்லு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக இல்லை, நீங்க இருங்க. இங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிஜேபி சொல்றாங்களே எங்களுடைய ஓட்டு சதவீதம் ஏறிடுச்சுன்னு, ஒவ்வொரு நாளும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க வச்சுக்கோங்க, அவரையே இங்கே ஆளுநராக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் RSS உடைய பிஜேபியோடைய பரிணாமங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர். அதனால நீங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கடைசியில ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு பிஜேபியை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் அவரை மறுபடியும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த தமிழ்நாட்டிலே அவர் வேண்டாம் 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 என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறார்கள். அதனால உங்க நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க இருக்க இருக்க எங்களுடைய தளபதியுடைய புகழ், எங்களுடைய தளபதி தொடர்ந்து இந்த RSS இந்துத்துவா கூட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள். யாரை நம்பி தமிழ்நாடு வர வேண்டும் என்பதை, யார் மக்களின் உரிமைகளுக்காக
தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடக்கூடியவர், எந்த தலைவர், எந்த இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல ஒவ்வொரு இடத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உங்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் எதிர்ப்போம். இங்கே தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரணாக நின்று தமிழகத்தை எங்கள் உரிமைகளை பாதுகாப்போம் என்பதை மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வருதா, புது வருஷம் வருதான்னு இல்ல, ஆனா ஆளுநர் வந்து பிரச்சனையை கிளப்புவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை ஒரு ஆளுநர் இங்கே தயாநிதி அவர்கள் பேசும்பொழுது சொன்ன போல ரப்பர் ஸ்டாம்ப், வீட்டுல இருங்க, ஏதாவது திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா போங்க, என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநருக்கு ஏன் அரசியல்? ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, நியாயம் இல்லை. ஆனா தொடர்ந்து அரசியல் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசை விமர்சனம் செய்து கொண்டு, இதைவிட நல்ல ஆட்சி இந்தியாவிலே வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டம். போன தடவை அந்த வார்த்தையை கூட திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றத கூட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த ஆளுநர். ஏன்னா அவ்வளவு பயம். திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்துல கூட கனவுல கூட பயம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றி தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது வருஷம் இன்னைக்கு நேற்று நடந்து வெளில போயிட்டாரு. நான் கேட்கிறேன், மற்ற மாநிலத்துல எல்லாம் வந்து கவர்னரை மாத்துறீங்கல்ல, கேரளால மாத்திருக்கீங்க, மணிப்பூர்ல மாத்திருக்கீங்க, பீகார்ல மாத்திருக்கீங்க, ஏன் இந்த கவர்னரை மட்டும் இங்க தமிழ்நாட்டுல அச்சடிச்சு வச்சா போல, சாசனம் எழுதி வச்சா போல ஏன் இங்க வச்சிருக்காங்க பிஜேபி? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அவர்களை இருக்கிற இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால நமக்கு தொடர்ந்து தொல்லை தர வேண்டும். நமக்கு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து குழப்பங்களை உருவாக்க வேண்டும். தமிழ் மக்களை, ஓட்டு போடாத தமிழ் மக்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். தமிழ் தாயை, தமிழ் மொழியை, இங்கே நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய மொழியை தொடர்ந்து அவமானப்படுத்தி அதற்கு தர வேண்டிய மரியாதையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒருவரை கொண்டு வந்து இங்கே வைத்து பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நமக்கு என்னென்ன இன்னல்களை உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எது வந்தாலும் தாங்கி நிற்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய தொல்லை என்பதை எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய இயக்கமும் தன்னுடைய படிக்கற்களாக மாற்றி உயர்ந்து 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 நீங்கள் இல்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.